அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில் விருச்சகம் ராசி அல்லது நீங்கள் விருச்சக லக்னமாக இருக்கீங்கன்னாக்க வாழ்க்கை துணைவர் வரமா சாபமா என்ற தலைப்பில் இந்த பதிவு பார்க்குறோம். பொது பலனாக பார்க்கலாம். இப்போது விருச்சகம் என்பது காலபுருஷ தத்துவத்தின் 8ஆம் பாவகம். இந்த வீட்டின் அதிபதி செவ்வாய். இங்கே அனுஷம் நட்சத்திரம் 4 பாதங்கள், கேட்டை நட்சத்திரம் 4 பாதங்கள், விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம் மட்டும் இருக்கும். இப்போது பார்த்தீங்கன்னாக்க கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி எப்படா கல்யாணம் ஆகும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. திருமணம் என்பதே ஒரு கோட்டை மாதிரி. வெளியில் இருக்கிறவங்க அந்த கோட்டைக்குள்ளே எப்போ போக போகிறோம் அப்படின்ட்டு காத்திருப்பாங்க. உள்ளே போனவங்க இந்த கோட்டையை விட்டு எப்படா வெளியே போகிறோம், வெளியே போனால் போதும் நான் தப்பிச்சேன் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாங்க. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னாக்க, இப்போ மேரேஜ் ஆனவங்களை போய் கேட்டாக்க விருச்சக ராசி ஆகட்டும் அல்லது எந்த ராசியாக இருக்கட்டும், மேரேஜ் வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கை துணைவர் எப்படி அப்படின்னு கேட்டாக்க நிச்சயமாக சாபந்தான், அதை ஏன் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. யோசிக்கவே மாட்டாங்க, இதுக்கெல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. அதில் ஒரு சிலர், ஒரு 10 பேர்கிட்ட கேட்டால் ஒரு 3 பேர் என் வாழ்க்கை துணைவர் வரம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் இருப்பாங்க. ஆனால் மேக்சிமம் ஒரு 90% ஆஃப் பீப்புள் தன்னுடைய வாழ்க்கை துணைவர் சாபம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. என்ன அப்படின்னாக்க, லக்னம் என்பது இவர்களை குறிக்குதுனாக்க 7ஆம் பாவகம் என்பது அந்த கலஸ்தரத்தை குறிக்குது. இந்த 7ஆம் பாவகம் என்பது இவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவரை குறிக்குது. எப்பயுமே பார்த்தீங்கன்னாக்க வாழ்க்கை துணைவராக வந்த பின்னாடி, தாலி கட்டின பின்னாடி பெரும்பாலானோருக்கு அந்த ஈர்ப்பு என்பது இருக்காது ஆரம்பத்தில். அதுவும் குறிப்பாக ஒரு விருச்சகத்துக்கு மட்டும் ஒரு 7 வருஷம் பார்த்தீங்கன்னாக்க யாரை கல்யாணம் பண்ணாலும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்லே நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அந்த முதல் 3 வருஷம் அல்லது 7 வருஷத்துக்குள்ளே போயிட்டு விருச்சக ராசியை கல்யாணம் பண்ணவங்களை போய் கேட்டாக்க, அல்லது விருச்சக ராசிக்காரங்க போய் கேட்டாக்க வாழ்க்கையே ஒரு சாபந்தான், அதை விட்டு வெளியே போனால் போதும் தான் அப்படின்ற மாதிரியான விஷயத்த சொல்லுவாங்க. ஆனால் அதே 7 வருஷம் கழித்து நீங்கள் அவங்ககிட்டே போய் திருப்பி கேட்டிங்கன்னு வச்சிங்களேன், என்னுடைய வாழ்க்கை துணைவரால் தான் நான் இந்த அளவுக்கு நான் முன்னேறி இருக்கிறேன், இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன்னா அதுக்கு எல்லாமே காரணம் என்னுடைய கணவர் அல்லது என்னுடைய மனைவி தான். என்னுடைய வாழ்க்கை என்பது ஒரு வரம், என்னுடைய வாழ்க்கை துணைவர் என்பதும் ஒரு வரம் என்று சொல்லுவாங்க. ஸோ இதிலிருந்து நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ விருச்சக ராசியாக இருக்கீங்க அல்லது விருச்சக லக்னமாக இருக்கீங்கன்னாக்க திருமணம் ஆன உடனே மேக்சிமம், இது 90% ஆஃப் பீப்புள் சொல்கிறேன், ஒரு பொது பலனாக தான் சொல்கிறேன், இதுலேயும் எக்ஸப்ஷன்லாம் இருப்பீங்க. கொஞ்சம் பேருக்கு எடுத்த உடனே கூட நல்லா இருக்கும், அந்த கொஞ்சம் பேர் அதிர்ஷ்டசாலிங்க. ஆனால் மேக்சிமம் பீப்புள்ஸ் பார்த்தீங்கன்னாக்க கல்யாணம் ஆன உடனே ஒரு 30 நாள் அல்லது ஒரு 90 நாள் ஹாப்பியாக தான் போகும் எல்லாருக்குமே, அது காமன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க ஏதாவது ஒரு சச்சரவுகள், பிரச்சனைகள், கருத்து வேறுபாடுகள் இப்படியே வாழ்ந்துட்டு இருக்கும். அப்படிப்பட்டவங்க கிட்ட போயிட்டு அந்த நேரத்தில் கேட்டாக்க, இப்போ என்னுடைய வாழ்க்கை துணைவர் சாபந்தான், இந்த வாழ்க்கையை விட்டு நான் வெளியே போனால் போதும் தான் அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. ஆனால் அந்த வெளியே போகிறது, அங்கேயே வாழ்கிறது என்பது அவங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகளை பொறுத்து தான். இப்போ இந்த விருச்சகம் ராசியில் பிறந்தவங்க பொதுவாகவே கர்ம பதிவுகள் நிறையவே கொண்டவர்களாக இருப்பாங்க. அது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். அதாவது தன்னுடைய கர்மாவை தேடக்கூடியவர்களாக இருப்பாங்க. இவங்களுக்கு இயற்கையாகவே இவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவரை பொறுத்தவரையிலும் பொருளாதார ரீதியாக நல்ல டெவலப் ஆகக்கூடியவர்கள் அல்லது ஆல்ரெடி டெவலப் ஆனவங்களாக தான் வாழ்க்கை துணைவராக வருவாங்க. இவங்களை கல்யாணம் பண்ணிக்கின பின்னாடி டெவலப் ஆகிறவங்களும் இருப்பாங்க, கல்யாணத்துக்கு முன்னாடியே டெவலப் ஆகிட்டு வர்றவங்களாகவும் இருப்பாங்க. ஒரு ஃபெமிலியர் பர்சன் தான் விருச்சக ராசி அல்லது விருச்சக லக்னத்தில் இருப்பவர்கள் கல்யாணம் பண்ணிக்குவாங்க. அதே போல் இவங்க ரொம்ப பொசசிவாக அன்பை எதிர்பார்ப்பாங்க. லவ் இவங்க கிட்ட அன்பவுண்ட் அப்படின்ற மாதிரி இருக்கும். எந்த நேரமும் வாழ்க்கை துணைவரை பற்றியே நினச்சிக்கிட்டு இருப்பாங்க, அல்லது அவங்கள பற்றி யோசிச்சுட்டு இருப்பாங்க. நம்ம கிட்ட பேச மாட்டாங்களா, இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்ற யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஆனால் வாழ்க்கை துணைவரை பொறுத்தவரையிலும் தன்னுடைய வேலை, தொழில், பணம், வீடு, வாகனம் அந்த விஷயத்தில் கான்சன்ட்ரேஷன் பண்ணக்கூடியவராக இருப்பாங்க. தன்னுடைய நண்பர்கள், தன்னுடைய உறவுகள், சகோதரிகள் அல்லது தன்னுடைய தாயார் அந்த வகையில் அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாகவே இவருக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவர் இருப்பார். இந்த விருச்சகத்தில் பிறந்தவங்களுக்கு கல்யாணம் ஆன உடனே இவங்க நிறைய எதிர்பார்த்துட்டு அந்த கோட்டைக்குள்ளே போயிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம், நம்மளை ரொம்ப நேசிப்பாங்க, வாழ்க்கை ஹாப்பியாக போகும் அப்படின்ட்டு. ஆனால் உள்ளே போன உடனே தான் தெரியுது வாழ்க்கை துணைவர் அவர் பாட்டுன்னு அவர் வேலையை பார்த்துட்டு இருக்கிறார். ஆனால் அவர் மேபி நல்ல பர்சனாக கூட இருப்பார், பர்சனலாக நல்ல பர்சன், யாருக்கும்
கெடுதல் நினைக்காதவராகவும் இருப்பார். ஆனால் ஒரு ஈகோ கிளாஷ் இருந்துக்கிட்டே இருக்கும். அல்லது வாழ்க்கை துணைவரின் உறவுகளாலேயே இவங்களுடைய திருமண பந்தத்தில் சில சிக்கல்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால என்ன ஆகும் அப்படின்னாக்க, குடும்ப வாழ்க்கையில் சச்சரவுகள் ஆரம்ப வாழ்க்கையில் நிறையவே வரும். அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுலையும் நிறைய பிரச்சனைகள் இருக்கும். விருச்சிகத்துக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணையர் இவங்களை புரிஞ்சிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு இவங்களுடைய ஆள் மனசுல என்ன இருக்குன்றத இவங்களும் வெளிப்படுத்த மாட்டாங்க, தன்னுடைய வாழ்க்கை துணைவராக இருந்தாலும். அதனாலேயே ஆரம்ப கால வாழ்க்கையில எடுத்த உடனே சண்டை, சச்சரவு, பிரிவுகள் போன்றவையும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஏற்படுது. அதே கொஞ்ச நாள் அதிகமாயிடுச்சு, ஒரு 4-5 வருஷம் ஆயிடுச்சுனாக்க ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். அப்போ பாத்தீங்கன்னாக்க தன்னுடைய வாழ்க்கை துணைவர் வரமாக தெரிவார். அதை விட ஒரு முக்கியமான விஷயம் சொல்றது என்னன்னாக்க, விருச்சிகத்துக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவர் பொறுத்தவரையிலும் அவருக்கு சில கஷ்டம்தான் சொல்ல போனா. இதை நான் பொதுப்படையா சொல்றேன். அதாவது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கை துணைவர் ஆரம்ப வாழ்க்கையில சாபம். ஆனா போக போக பல கஷ்டத்தை தாங்கி நின்று வாழ்க்கையை ரன் பண்ணிட்டாங்கன்னாக்க பிற்பகுதி வாழ்க்கை ஒரு 7 வருஷம் கழிச்சு அந்த வாழ்க்கை துணைவர் வரமாக தெரிவார். ஆனா இப்போ விருச்சிக ராசி கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னு வச்சுங்க, வேற ராசிக்காருங்க, அவங்களுக்கு எப்படி இருக்கும்? அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தாக்க அவங்களுக்கும் மிக கஷ்டங்கள். ஆரம்ப வாழ்க்கை என்பது மிக போராட்டங்கள் தான். ஏன்டா கல்யாணம் பண்ணுன்ற லெவலில் தான் அவங்க இருப்பாங்க. நமக்கு இப்படி ஒரு பிரச்சனை ஆகிப்போச்சு, இதுலேருந்து மீண்டா போதும்னு நினச்சிக்கிட்டு அவங்க இந்த கோட்டையை விட்டு வெளியே ஓட தான் பார்ப்பாங்க. அந்த வகையில் தான் இந்த கலஸ்திர தோஷம் இருக்கிறவங்க வெளியே ஓடி தப்பிச்சிடுறாங்க. கலஸ்திர தோஷம் இல்லாதவங்க அங்கேயே இருந்து பொறுமையாக வாழ்கிறாங்க அல்லது வாழ பழகிக்கிறாங்க அப்படின்றத நான் சொல்ல வரேன். இப்போ கலஸ்திர தோஷம் என்பது பார்த்தீங்கன்னாக்க விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாக்க, இந்த லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி சுக்கிரன். இந்த சுக்கிரன் வக்கரமாக இருக்காருன்னு வச்சிங்களேன், அவர்களுக்கு இருதாரம் ஏற்படும். சுக்கிரன் வக்கரமாக இருக்கணும். இந்த 7ஆம் பாவகத்தில் ராகு கேது அல்லது சூரியன் அல்லது செவ்வாய் அல்லது சனி இந்த கிரகங்கள் இருக்கு அல்லது இந்த கிரகத்தோட பார்வை இருக்கு அப்படின்னாக்க அவர்களுக்கு ஒரு தாரம் தாண்டி 2ஆம் தாரம் ஏற்படுது. ஆனா இந்த விருச்சிக லக்னம் இருக்கிறவங்களுக்கு பெரும்பாலும் இந்த 7ஆம் அதிபதி 11ஆம் பாவகத்துல போய் இருக்கும், கண்ணியில் இருக்கும், நீச பங்கமாயிருக்கும். நீச பங்கமானாலையும் அவர்களுக்கு ஒரு உறவை தாண்டி மற்றொரு உறவு ஏற்படும். அதாவது ஒரு திருமண வாழ்க்கையில் இருந்துகிட்டே வேற ஒரு உறவு ஏற்படும் சில பேருக்கு. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வாழ்க்கை துணிவருக்கும் கலஸ்திர தோஷம் இருக்கு, இவருக்குமே அந்த விஷயம் கலஸ்திர தோஷம் தான். அப்படி இருக்குன்னாக்க அப்போ பிரிந்து 2ஆம் தாரன்றதுக்கு போவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்க இந்த சுக்கிரன் நீச பங்கமாகி உங்க ஜாதகத்தில் இருக்குன்னாக்க, கண்டிப்பா கண்ணியில இருக்குன்னா ஏதோ ஒரு வகையில் நீச பங்கமாக இருக்குன்னாக்க கண்டிப்பா திருமண வாழ்க்கையில பிரச்சனைகள் இருக்கு. முதல் வாழ்க்கையை விட்டு 2ஆவது வாழ்க்கைக்கு போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் என்பதை தெரிந்து கொள்ளலாம். அதே போல விருச்சிக லக்னமாகவே இருந்து உங்களுக்கு 7ஆம் இடத்துல தனித்த குருவே நிக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். சுபகிரகம் 7ஆம் இடத்துல தனித்த குருவாக இருக்குன்னாக்க திருமண வாழ்க்கையில கருத்து வேறுபாடோடய இருக்கும். ஒன்னா சேர்ந்தா நிறைய சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க, பிரிஞ்சுட்டா யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க, வாழ்க்கை துணிவரை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அதே போல சற்று ஒரு தற்காலிக பிரிவு என்பது ஏற்பட்டு நீங்கும். சுக்கிரன் நல்லா இருக்கார், எந்த பிரச்சனையும் இல்லை. சனி இருக்காங்க 7ஆம் இடத்துல, என்ன ஆகும்? ஒரு தற்காலிக பிரிவாது மீண்டும் சேரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அது ஒருத்தருக்கு மட்டும் இருக்குன்னா பிரச்சனை இல்லை. இன்னொருத்தருக்கு கலசர தோஷம் இருக்குன்னா அந்த தற்காலிக பிரிவு என்ன ஆகும்? நிரந்தர பிரிவாக ஏற்பட்டுடும். அதுதான் நான் சொல்ல வர்றது. இப்போ இதெல்லாமே ஜாதகத்தை வச்சுதான் நம்ம இதை நம்ம கணிக்கிறது. இப்போ கலசர தோஷம்ன்றது காமனா என்ன நீங்க தெரிஞ்சுக்கலாம்னாக்க, இந்த சுக்கிரனை பொறுத்தவரையிலும் வக்கரமாகி அந்த இடத்துல ஒரு பாவகிரகம் 7ஆம் பாவகத்தில் இருக்குன்னாக்க கண்டிப்பா அது ஒரு கலசர தோஷம். அப்போ இருதாரத்தை ஏற்படுத்தும். அல்லது இந்த சுக்கிரன் நீச பங்கமாகி 11ஆம் பாவகத்தில் இருந்து கண்ணியில நீச பங்கமாகி 7ஆம் இடத்துக்கு அசுப கிரகத்தோட பார்வைகளோ அல்லது அசுப கிரகத்தோட சேர்க்கையோ அங்க இருக்குன்னாக்க அதுவுமே கலஸ்தர தோஷம் தான். அவங்களுக்கும் இருதாரம் ஏற்படுது அல்லது வேற ஒரு ரிலேஷன்ஷிப் ஏற்படுது. அப்படிப்பட்டவங்களுக்கு திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும்னாக்க சாபம்தான். எடுத்த உடனே நிறைய சண்டை சச்சரவு, நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், பாசம் இல்லை, அன்பு இல்லை அப்படின்ட்டு பிரிந்து இருக்கக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தும். அப்படி பிரிந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை என்னாகும்? நிரந்தர பிரிவாக போய் 2ஆம் தாரத்தை நோக்கி அவங்க வாழ்க்கை போகும். இது ஒரு வகை. 2ஆவது வகை பார்த்தீங்கன்னாக்க, இப்போ வாழ்க்கை துணிவர் நல்லவராகவே இருப்பார். அதற்கு இவங்க ஜாதகத்தில் சுக்கிரன் நல்லாவே இருக்கும், நீச பங்கமாகல, வக்கரமும் ஆகலை, கேதுவோடு சேரலை. அப்படி இருக்கும்போது சுக்கிரனும் அங்கே நல்லா இருக்கிறாரு, 11ஆம் அதிபதியாக வரக்கூடிய புதனும் ஆட்சி பெற்று இருக்கிறாரு அப்படின்னு வச்சிங்களேன்.
அந்த சுக்கிரன் வந்து 8ஆம் இடத்துல நட்பு வீட்டில் இருக்கிறாரு, புதனோட சேர்ந்து இருக்குன்னு வச்சுங்க. புதனும் வந்து 8ஆம் அதிபதியாக வராரு விருச்சக லக்னம் அல்லது விருச்சக ராசிக்கு. அந்த புதனும் சுக்கிரனும் சேர்ந்து 8ஆம் பாவகத்தில் இருக்கு, 2 கிரகமும் இருக்கு. அப்படிப்பட்டவர்களுக்கு என்ன ஆகும்? வாழ்க்கை துணிவரும் இருப்பாரு, நல்ல பர்சனாக கூட அமைஞ்சிருப்பார் வாழ்க்கை துணிவர், எல்லா வகையிலையும் பொருளாதார ரீதியாக சப்போர்ட் பண்ணக்கூடியவராக இருப்பார். ஆனால் ஒரு நேசிப்பு அவர்கிட்ட இருக்காது, அல்லது தன்னுடைய வாழ்க்கை துணைவருக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு அவருக்கு நேரம் இருக்காது. தொழிலையே அல்லது வேலையிலேயே நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடியவராக இருப்பார் வாழ்க்கை துணைவர். அதனால இவங்களுக்கு என்ன ஆகும்? விருச்சக ராசி அல்லது விருச்சக லக்னத்தில் இருப்பவர்களுக்கு வேற ஒரு ரிலேஷன்ஷிப் ஏற்படும். ஒரே நேரத்தில் இருவருடன் வாழும் வாழ்க்கை, இந்த மாதிரி விஷயமும் விருச்சக லக்னம் அல்லது விருச்சக ராசியில் பிறந்தவர்களுக்கு ஏற்படுது. அப்படி ஒரே நேரத்தில் இருவருடன் வாழும் வாழ்க்கை என்பது என்னன்னாக்க, ஹஸ்பண்ட் இருக்கிறாரு அல்லது ஒய்ஃப் இருக்கிறாங்க, வேற ஒரு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் லைஃப்ல இருப்பாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு நட்பாக கூட இருக்கலாம், சில பேருக்கு ரிலேஷன்ஷிப்பாக கூட இருக்கலாம். அதை வந்து ஒரு அந்த வகையில் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபை ஆவாங்க, அந்த வகையில் அவங்களுக்கு எதிர்பார்த்த அன்பு அந்த வகையில் கிடைக்கும். அதுலேயுமே கூட பார்த்தீங்கன்னாக்க லாங் டைமாக கிடைச்சிருமோன்னா விருச்சிக ராசி ஆகிறவங்களுக்கு அதுவுமே கூட லாங் டைமாக கிடைக்கிறது இல்லை, ஒரு சர்டன் பீரியடில் கிடைக்கும். அதுக்கப்புறம் அந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் லைஃப் ஆர் எக்ஸ்ட்ரா அந்த ஃப்ரெண்ட்ஷிப் என்பது ஒரு சர்டன் ஸ்டேஜில் பிரேக்கப் ஆகிடுது, அல்லது இவங்களை விட்டு அவங்க விலகி போயிடுறாங்க. விருச்சிக ராசியில் பிறந்தவங்க அந்த வகையில் சில ஏமாற்றங்களை அடைகிறாங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் வாழ்க்கை என்பது, குறிப்பாக அந்த வாழ்க்கை துணைவர் என்பது நல்லவராக இருந்தாலும் இவர்களுக்கு வாழ்க்கை என்பது ஒரு முழு திருப்தி அடையாமலேயே இருந்துகிட்டு இருக்கும், ஒரு மகிழ்ச்சியற்ற தன்மையாக இருக்கும். அதாவது இவங்க எதிர்பார்த்த அன்பு என்பது பெரிதாக கிடைப்பதில்லை. அந்த வகையில் காமனா என்னுடைய கருத்து நான் என்ன சொல்றேன்னா, விருச்சிக ராசிக்கு வாழ்க்கை துணைவர் நல்லா இருந்தாலும் இவர்களுடைய திருமண வாழ்க்கை என்பது பெரிதாக மகிழ்ச்சியை கொடுப்பதில்லை, தனித்தே இருக்கிறாங்க. வாழ்க்கை துணைவர் நல்ல பர்சனாகவே அமைஞ்சிட்டா கூட அவர் வேலையிலேயே நிறைய நேரம் கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடியவராக இருப்பார், வெளியூரில் இருப்பார், இவங்க ஒரு பக்கம் தனித்து இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். அல்லது ஏதோ ஒரு வகையில் தனித்தனியாக இருப்பாங்க, பிரிந்தே இருப்பாங்க. அதாவது ஒரே வீட்டில் இருந்தால் கூட தனித்தனியாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். அந்த வகையில் இவங்க எதிர்பார்த்த அந்த பொசசிவ் லவ், இன்டிமேசி இதெல்லாம் இவங்களுக்கு அதிகமாக கிடைக்கிறது இல்லை. ஆனால் இவங்களுக்கு அதன் மேலே ஒரு ஆர்வமும் இருக்கும், அதன் தேடல்கள் இருக்கும். அதனால் என்ன ஆகுது? இவங்களுக்கு அந்த திருமண வாழ்க்கை என்பது சாபம் தான் அப்படின்ற மாதிரி தான் விருச்சக ராசி அல்லது விருச்சக லக்னத்தில் பிறந்தவங்க கிட்ட யார்கிட்ட கேட்டாலே சொல்லுவாங்க. ஸோ அதே போல் என்னுடைய கருத்தும் அதுதான், சாபம் தான் அப்படின்னு நான் சொல்கிறேன். நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், சப்போஸ் இதில் எக்ஸப்ஷனும் இருப்பீங்க, வரமாக கூட உங்களுக்கு இருக்கும், அவங்க சொல்லுங்கள். சாபம்னாலே சாபம் சொல்லுங்கள், இதை நான் தெரிஞ்சுக்கிறேன். மேலும் வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த விருச்சகத்துக்கு வந்து பொதுவாகவே பார்த்தீங்கன்னாக்க இப்போ இந்த கலசர தோஷம் இருக்குது, அல்லது தாரதோஷம், இந்த மாதிரியான செவ்வாய் சுக்கிரன் சேர்ந்து இருக்குது, அல்லது 7ஆம் இடத்துல செவ்வாய் சுக்கிரன் சேர்ந்து இருக்குது, அல்லது செவ்வாய் மட்டும் இருந்தாலும் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை உருவாக்கும். அப்படிப்பட்ட ஜாதகர் என்ன செய்யலாம் அப்படின்னாக்க, கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே இருந்தாக்க குறைந்தபட்சம் நீங்கள் கல்யாணம் பண்ணக்கூடியவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த மாதிரி தாரதோஷமோ கலஸ்தர தோஷமோ இல்லாதவங்களை கல்யாணம் பண்ணுங்க. அப்போதான் ஒரு கெட்ட நேரத்தில் வந்து நீங்கள் விலகி போக நினைச்சாலும் அல்லது வேற ஒரு தொடர்பு ஏற்பட்டாலும் அது கண்டினியூ ஆகாது, கட்டாயிடும். அவங்க உங்களுடைய வாழ்க்கை துணையர் உங்களை விடமாட்டாங்க. சப்போஸ் அவருக்குமே கலஸ்தர தோஷமோ தாரதோஷமோ இருக்குது, உங்களுக்குமே அதே மாதிரி இருக்குன்னாக்க கல்யாணம் பண்ணி வச்சாக்க தோஷம்லாம் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த தோஷத்தை மட்டும் ஈக்குவல் பண்ணவே கூடாது. அப்படி கல்யாணம் பண்ணி வச்சாக்க ஈக்குவல் பண்ணிட்டுன்னு கல்யாணம் பண்ணி வச்சா என்ன ஆகும்? பிரிவுகளை ஏற்படுத்தும். 2ஆம் தாரம் சப்போஸ் பண்ணுறான், சில பேருக்கு 2ஆம் தாரம் பண்ணக்கூடிய சூழ்நிலை வருது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, உங்களுடைய ஜாதகத்தில் லக்னத்துக்கு 12ஆம் பாவகத்தை பார்க்கணும். இந்த 12ஆம் பாவகத்தில் உங்கள் ஜாதகத்தில் ஒரு பாவகிரகம் இருக்குன்னாக்க குறைந்தபட்சம் நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடிய வரனுக்கு 12ஆம் பாவகம் சுத்தமாக இருக்கணும். இப்போ விருச்சகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாக்கியாதிபதி சந்திரன். இந்த சந்திரன் வந்து 7ஆம் அதிபதியாக வரக்கூடிய சுக்கிரனோடு சேர்ந்து இருக்கு அப்படின்னாக்க உங்களுக்கு அந்த 2ஆம் தாரமும் நல்லா தான் இருக்கும். இந்த 12ஆம் பாவகத்தில் இந்த சந்திரன் சுக்கிரன் சேர்ந்து இருக்கு, சுக்கிரனோட வீடு தான் 12ஆம் பாவகம். அந்த சுக்கிரனே அந்த இடத்துல ஆட்சி பெற்று இருக்காரு அப்படின்னாக்க வக்கரமாகாமல் இருக்குன்னா அந்த செகண்ட் மேரேஜ் லைஃப் வந்து நல்லாவே இருக்கும். அதே போல இந்த செகண்ட் மேரேஜ் பண்ணும்போது வாழ்க்கை துணைவர் வரக்கூடியவருக்கும் பாவகிரகம், குறிப்பா சனி, சூரியன், செவ்வாய், கேது போன்ற கிரகங்கள் இல்லாமல் இருக்கிறவங்களா பார்த்து நீங்க செலக்ட் பண்ணணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும்
ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.